வக்பு சட்டத்திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலிருந்து ராசா உட்பட 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த 10 எம்பிக்கள் முன்வைத்த வாக்குவாதங்கள் என்னவாக இருந்தது? இந்த கூட்டுக்குழுல தொடர்ந்து கூட்டுக்குழு நடைபெற்று வருகிறதா? என்ன நிலவரம் நீடிக்கிறது? கடையை வச்சு பொருள் விற்கிறதுல அந்த காலம், ஆன்லைன்லயே பொருள் விற்கிறது தான் இந்த காலம். Amazon, Flipkart, மீஷோல எப்படி உங்களோட ப்ராடக்ட்டை வணிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதாவது கடந்த மழைக்கால கூட்டத்தொடரில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் 2-3 முறை கூடி இந்த பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதத்திற்கான கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை சற்று முன்னதாக தொடங்கியது. இதில் ஏற்கனவே இந்த கூட்டத்தை 30 அல்லது 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபேவுக்கும் அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜிக்கும் இடையே பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே மற்றும் கல்யாண் பானர்ஜி ஆகியோர் இன்று ஒரு நாள் இந்த கூட்டத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்ற ஆளும் கட்சி பாஜக எம்பிக்கள் மற்றும் எதிர்கட்சி எம்பிக்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து ராசா, ஓவைசி அதே போல கல்யாண் பானர்ஜி உள்ளிட்ட 10 எதிர்கட்சி எம்பிக்களும் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்து இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கல்யாண் பானர்ஜி என்ன சொல்கிறார் என்றால், இந்த கூட்டம் என்பது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை போல செயல்படுகிறது. கூட்டுக்குழுவினுடைய தலைவர் யாரையும் மதிப்பதில்லை, எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை அவர் கேட்பதில்லை. பாஜக எம்பிக்கள் இந்த கூட்டத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். பாஜக எம்பிக்கள் பிரதமர், துணை பிரதமரை போல அவர்கள் நினைத்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை கல்யாண் பானர்ஜி எம்பி முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.